நோ 10 தூக்கு மாத்திரை இருந்தா கொடுக்கணும். பிரிஸ்கிரிப்ஷனு இதோ. டேய் என்னடா மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி கையில் எழுதி வந்துக்கிற? நோ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர் கலெக்ஷன் கையில் எழுதி கொடுத்தாருண்ணா. டைம் ஆகுது, நான் சீக்கிரம் கொடுண்ணா எனக்கு. நீ ஆளும் பார்க்க வினோதமாகற, செய்யற செயலும் வினோதமாகுது. யார் அந்த டாக்டர் ஜோசப்? நீ ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன். என்னடா முழிகிற? போலீஸ் ஃபோன் பண்ணவா? நோ போலீஸ்லாம் வேணாண்ணா, நான் தான் எழுதிட்டு வந்தேன். என் ஆளை என்னை விட்டு போயிடுச்சுண்ணா. எனக்கு வாழையே பிடிக்கல. என்னை நிம்மதியா சாவாது விடுங்கண்ணா. எனக்கு மாத்திரை கொடுத்தா உனக்கு 50 ரூபா லாபம் தானே. டேய் நீ கொடுக்குற 50 ரூபா காசு யாரா கோர்ட்டு கேஸ் நிலையிறது? போடா கம்மனு. நோ வலி மாத்திரை இருக்கானா? என்ன வலிக்குப்பா? காதல் வலி. ஏன்டா என் காவல் இருக்குன்னு வருவீங்களா? நோ ஏன்னா டென்ஷன் ஆகுற? சும்மா ஜாலிக்கு சொன்னா. நேத்தான் நான் முத நாள் ஜிம்மு போனேன். உடம்புலாம் சும்மா அச்சி போட்ட மாதிரி வலிக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போனா அப்படிதான்டா வலிக்கும். மாத்திரைலாம் வேணாம், ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு, சரியாயிடும். நோ நீ நினச்சிருந்தா என்னை ஏமாத்தி அந்த மாத்திரையை விற்று லாபம் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்படி நியாயமானது நீ நெஞ்ச நக்கிட்டியாண்ணா. டேய் அந்த மாத்திரை ஸ்டாக் இல்லடா, இருந்துன்னா குத்துருப்பான்டா, போடா.